வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல் வந்து 2008லேருந்து 2024 வரைக்கும் வந்து நல்லா சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு டெத் ஓவரில் அதிக விக்கெட் எடுத்த பிளேயரை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பிளேயர் யார் யார், அவங்க என்னென்ன விக்கெட் எடுத்துருவாங்க, எந்த இயரில், இந்த டீமில், அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு இடமும் நோடி சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 8வது இடத்துல இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ககிசோர் ரபாடா தான். இவர் வந்துட்டு 2020 டெல்லி கேபிட்டலுக்காக வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு 17 விக்கெட் எடுத்து 8வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது இடத்துலையும் வந்து ககிசோர் ரபாடா தான். இவர் வந்து 2019 அதே தான் பண்ணியிருக்காரு. அதே 17 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதே டெல்லி கேபிட்டலுக்கு தான் விளையாண்டுருக்காரு. இன்னொரு அற்புதமான செயல். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கணும்னு கேட்டிங்கன்னா லசித் மலிங்கா தான். இவர் வந்துட்டு 2012 மும்பையில் விளாண்டார். மும்பை டீமில் விளாண்டார். அப்போ வந்துட்டு இவர் வந்து 17 விக்கெட் எடுத்து 6வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மதிஷா பத்திரானா தான். இவர் வந்துட்டு 2023 சிஎஸ்கேக்காக வந்து ப்ளே பண்ணார். அப்போ வந்துட்டு இவர் வந்து 18 விக்கெட் வந்து டெத் ஓவரில் எடுத்து 5வது இடத்துல இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சுனில் நரேன் தான். இவர் வந்துட்டு 2012 கேகேஆருக்காக விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து டெத் ஓவரில் 18 விக்கெட் எடுத்து 4வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷர் பட்டேல் தான் இருக்கார். இவர் வந்துட்டு 2021 19 விக்கெட் எடுத்து வந்து 3வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அப்போ வந்து இவர் வந்து ஆர்சிபிக்காக விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டிஜே பிராவோ தான். இவர் வந்துட்டு 2013 20 விக்கெட் எடுத்திருக்காரு சிஎஸ்கேக்காக டெத் ஓவரில். எடுத்தது மட்டும் இல்லாமல் 2வது இடத்த பிடிச்சிருக்காரு. அடுத்து மொதல் இடத்துல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம டிஜே பிராவோ தான். இவர் வந்துட்டு 2015 சிஎஸ்கேக்காக விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு 21 விக்கெட் வந்து டெத் ஓவரில் எடுத்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ் சொல்லணும். மீண்டும் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.